இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வாக்காளர் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று விலகியுள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாக்காளர் அட்டை வைத்திருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா, வேட்பு மனு தாக்கலுக்கு 10 நாட்களுக்கு முன்பு வரை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாக்காளர் அட்டையில் முகவரி மாற்றம் செய்வதற்கு விண்ணப்பிக்கலாம் என்று தேர்தல் அதிகாரி அறிவித்துள்ளார். இதனால் உங்களுடைய வாக்காளர் அட்டையில் முகவரி தவறாக இருந்தால் ஈஸியாக நீங்கள் விண்ணப்பித்து திருத்தம் செய்து கொள்ள முடியும். தற்போது தேர்தல் வரதால் உடனடியாக உங்களுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க. உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக எப்படி வாக்காளர் அட்டையில் முகவரி மாற்றுவது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு மொபைல் ஆப் மட்டும் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சர்ச் ஆப்ஷன் போங்க. சர்ச் ஆப்ஷனில் போய்ட்டு வாட்டர் ஹெல்ப்லைன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. ஃபஸ்ட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஹெல்ப்லைன் ஒரு மொபைல் ஆப் ஷோ ஆகும். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 MBக்குள்ளே தான் இருக்கும். இந்த மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் கொடுங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுக்குறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ண இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே ஓட்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கீழே லாகின் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. லெஃப்ட் சைடில் 3 லைன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்தால் மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு என்டர் பண்ணி ஓடிபி வெரிஃபை பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் இல்லைனா சைன் அப் நியூ ரிஜிஸ்டர் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு ஓடிபி வெரிஃபை பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். அதன் பிறகு லாகின் பேஜ் ஓப்பன் பண்ணி மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கிங்க. லாகின் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஃபஸ்ட் எடுத்துனே பார்த்தீங்கன்னா வாட்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதிலே பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 8 இருக்கும். கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். லெட் ஸ்டார்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா எஸ் ஐ ஹேவ் ஓட்டர் ஐடி நம்பர், ஐ டோன்ட் ஹேவ் ஓட்டர் ஐடி நம்பர் 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் எஸ் ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் என்டர் பண்ணிவிட்டு ஸ்டேட் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிவிட்டு ஃபேச் டீட்டெயில்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃபேச் டீட்டெயில்ஸ் கொடுத்தோன்னே வி ஹேவ் ஃபவுண்ட் ரெக்கார்ட் வரும். அதன் பிறகு ப்ரொசீடர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ப்ரொசீட் கொடுத்தோன்னே ஓட்டர் ஐடியில் இருக்க எல்லா டீட்டெயில்ஸுமே ஷோ ஆகும். அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு இதில் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். நீங்கள் ஜஸ்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பரை மட்டும் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆதார் கார்டு நம்பர் தான் என்டர் பண்ணிக்கலாம். இதில் ஸ்டார் இருக்க ஆப்ஷன் தான் கம்பல்சரி ஃபில் பண்ணும். இதில் மோஸ்ட்லி எல்லா ஆப்ஷனுமே ஃபில் பண்ணி தான் இருக்கும். நீங்கள் மொபைல் நம்பர் மட்டும் கம்பல்சரியாக என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பரை மட்டும் என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு மொத்தம் 4 ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் ஷிஃப்டிங் ஆஃப் ரெசிடென்ஸ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதான் அட்ரஸ் மாற்றுவதற்கான ஆப்ஷன். ஷிஃப்டிங் ஆஃப் ரெசிடென்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுடைய ப்ரெசன்ட் ஆர்டினரி அட்ரஸ் என்னவோ அந்த ஃபுல் அட்ரஸ் என்டர் பண்ணணும். அந்த புதிய அட்ரஸை கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். ஹவுஸ் நம்பர் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களோட ஸ்ட்ரீட் நேம் நீங்கள் இங்கிலீஷில் என்டர் பண்ணாலே அடுத்ததாக தமிழில் சேஞ்ச் ஆகும். ஏச்சும் கரெக்ஷன் தான் நீங்கள் எடிட் பண்ணிக்கங்க. அடுத்ததாக உங்களுடைய வில்லேஜ் நேம் இங்கிலீஷில் என்டர் பண்ணணும். தமிழில் சேஞ்ச் ஆகும். அதை செக் பண்ணிக்கங்க. அடுத்ததாக உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸ் நேமே ரீஜனல் லாங்குவேஜில் வரும். அது கரெக்டாக செக் பண்ணிவிட்டு பின்கோட் நம்பர், தாலுக் நேம், ஸ்டேட் நேம், டிஸ்ட்ரிக்ட் நேம், அடுத்ததாக அசம்பிளி கான்ஸ்டியூன்சி அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு அட்ரஸ் ப்ரூஃப் கோட் டாக்குமெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வாட்டர் கனெக்ஷன் பில், இபி பில், ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். எதில் உங்களோட அட்ரஸ் கரெக்டாக இருக்கும் அந்த டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணிக்கங்க. நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஜேபிஜி ஃபார்மில் தான் இருக்கணும். 2 MBக்குள்ளே தான் இருக்கணும். அப்லோடுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்க டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுங்கள். அதை நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் உங்களுக்கு ப்ரீவியூவாக ஷோ ஆகும். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும் டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு. டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண பிறகு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். நான் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணுறேன்.
உங்கள் டாக்குமெண்ட்டை நீங்கள் ப்ரிவியூ பண்ணி பார்க்குறதா இருந்தாலும் பார்த்துக்கலாம். அதெல்லாம் செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய நேம் ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். இது வந்து டிக்ளரேஷன். இதில் போய்ட்டு உங்களுடைய ப்ளேஸ் என்னவோ அதை என்டர் பண்ணுங்கள். அதை என்டர் பண்ணிவிட்டு டன் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் நோட் பண்ணி வச்சுங்க. அதை பயன்படுத்தி தான் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ட்ராக் பண்ண முடியும். ரெஃபரன்ஸ் நம்பர் நோட் பண்ணிவிட்டு மறுபடியும் வாட்டர் ஹெல்ப்லைன் ஆப்போடைய ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிங்க. அப்ளிகேஷன் ட்ராக் பண்ணுறதுக்கு வாட்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ட்ராக் ஸ்டேட்டஸ் ஆஃப் யுவர் ஃபார்ம்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணினா என்டர் ரெஃபரன்ஸ் ஐடி என்டர் பண்ணிவிட்டு ஸ்டேட் என்னவோ செலக்ட் பண்ணி ட்ராக் ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். நீங்கள் அப்ளை பண்ணி 7லேருந்து 30 நாட்களுக்கு வந்து கரெக்ஷன் ஆகிட்டு உங்களுக்கான ஓட்டர் ஐடி போஸ்ட் மூலமாக சென்ட் பண்ணுவாங்க. இந்த மெத்தடை பயன்படுத்தி ஓட்டர் ஐடிக்கால நீங்கள் அட்ரஸ் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.